மனிதர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து பூமியை பசுமையாக்க அரும்பாடுபட்டு சரியா சாதிச்சுட்டாங்க. நோய்கள் எல்லாமே காணாம போச்சு கிட்டத்தட்ட. ஆனா ஒரு இளைஞன் இந்த அமைதியான வாழ்க்கையிலேயே சலிப்படைஞ்சு ஆபத்தான விண்வெளி பயணத்துல கிளம்புறான். பல வருஷ கஷ்டப்பாடும் ஒரு நிறுத்தாத உழைப்பும் அப்புறம்தான் காலநிலை பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எந்த நோயையும் சமாளிக்க தொழில்நுட்பம் வந்துருச்சு. விவசாயம் சூப்பரா நடக்குது. எல்லாருக்கும் சாப்பாடு நிறையா இருக்கு. அமைதி நாடுகள்ல உருவாயிடுச்சு. குற்றமோ தீவிரவாதமோ இல்ல. பூமி சொர்க்கமா மாறிடுச்சு. ஆனா புது தலைமுறைக்கு சலிப்பு. அவங்களுக்கு சமாளிக்க ப்ராப்ளம்ஸ் வேணும். அதனால ஒரு விண்வெளி அமைப்பு இளைஞர்களை வேற கிரகங்களை ஆராய அனுப்பும் திட்டத்தை தொடங்கிடுச்சு. புது ஹாபி. அதை ரொம்ப காதலிக்கிறவங்களில் ஒருத்தன் மாக்சிம். அவன் ஒரு பைத்தியக்காரன். சும்மா ரொம்ப சந்தோஷத்துக்காகத்தான் விண்வெளி பயணம். விண்கலத்துல போய்கிட்டு இருக்கும்போது அவன் பாசமான பாட்டியிடம் ஒரு ஃபோன் கால் வருது. எப்ப வீட்டுக்கு வரப்போறேன்னு கேக்குறா. மாக்சிம் விண்வெளியில சுத்திக்கிட்டு இருக்கான்னு அவருக்கு தெரியாது. பல வருஷங்கள் அவன் அங்கேயே கழிச்சுட்டான். படிப்புல மூழ்கி தேர்வு நெருங்கி வரும்போது மக்சிம் நேரத்தை வீணாக்குறான். பாட்டி அவனை உடனே திரும்பி வார மாதிரி கெடுபிடி பண்றாங்க. அப்பாவுக்கும் பயங்கர கவலை. உடனே அப்பாவை கூப்பிடணும்னு சொல்றாங்க. அவன் குடும்பத்து கவலைய புரிஞ்சுக்கிட்டு அப்பா நம்பர் டயல் பண்றான். சரியா அப்பா எடுக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய விண்கல் மழை. விண்கலம் மேல விழுந்துடுச்சு. அடடா. மக்சிம் பயந்து போய் விண்கலத்தை கையாள முயற்சி பண்றான். ஆனா எல்லாமே தோல்வி. விண்கலம் முழுசா நின்னு போச்சு. ஒரு அந்நிய கிரகத்துல விழுந்துடுச்சு. சரியா நினைவுக்கு வந்த உடனே தேவையான பொருட்களை எடுத்துட்டு விண்கலத்துல இருந்து வெளியே வர்றான். அட சந்தோஷம். கிரகம்ல காற்று ஆக்சிஜன் எல்லாம் இருக்கு. புவியீர்ப்பு விசையும் சரியா இருக்கு. விண்கலம் நொறுங்கி போச்சு. வீட்டுக்கு திரும்ப வேற வழி தேடணும். சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். பழக்கமான செடிகள் தெரியுது. திடீர்னு ஒருத்தன் அவனை நோட்டம் விடுறது தெரியுது. ஒரு பயங்கர மிருகம் அவனை சாப்பிட வருது. அப்போ ஒரு மனுஷன் வந்து அந்த மிருகத்தை ஓட்டுகிறான். அட சந்தோஷம். வேற ஒருத்தரை பார்க்கிறான். மனிதன் நட்புடன் வரவேற்கிறான். ஆனா ராணுவக்காரன். அவன் மாக்சிம் கிட்ட ஆயுதங்களை வீசு. உடனே கட்டளையிட்டான். அப்புறம் ராணுவ தலைமையிடத்துக்கு இழுத்து போனாங்க. அங்கே பல போர்வீரர்கள். அவங்க தலைவன் மாக்சிம் மேல சந்தேகம். சரி ஒரு விசாரணை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. தலைநகருக்கு அனுப்புறாங்க. ஒரு போர்வீரன் கை கால் மாக்சிமோட போகணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பழைய காரில போறாங்க. மாக்சிம் கிளம்பிட்டான். இந்த கிரகம் பூமியை விட பிற்போக்கானதுன்னு நினைச்சான். பெரிய கட்டடங்கள், பாதுகாப்பு கொட்டை, என்னதுன்னு தெரியலையேன்னு கேள்வி கேட்டான். கை கால் மாக்சிம் ஒரு முட்டாளா நினைச்சான். ஒரு டைரி எடுத்து அந்த கட்டடத்தோட படத்தை காட்டினான். எதிரிகளை கிட்ட இருந்து பாதுகாப்புக்காக கட்டின கட்டடம்னு விளக்கினான். அவன் விளக்கிக்கிட்டே இருக்க கட்டடம் வெடிச்சது. எதிரிகள் தாக்குதல். எல்லாரும் ஓட்டம். மாக்சிம் ஓடினான். ஆனா கை காலுக்கு என்ன ஆச்சுன்னு கவலைப்பட்டுட்டான். ஒரு மர்ம சத்தம். அது ஒரு ரொம்ப அரிதான நோய்னு அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. அதிசயம். ஒருத்தன் தானே சரியாயிட்டான். பயணம் தொடர்ந்தது. அடடா. ராஜதானி பாருங்க. புதுசா பளிச்சுன்னு உயரமான கட்டிடங்கள், பறக்கும் கார்கள். அடேங்கப்பா. ஒரு வித்தியாசமான டாக்டர் கிட்ட மக்சிம் போனான். சோதனைன்னு என்னையெல்லாம் பண்ணினாரு. அவன் வந்த விஷயம் எங்கேயும் பரவிடுச்சு. நோமாடுன்னு ஒரு பெரிய அதிகாரி மக்சிம்மை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஃபங்னு ஒருத்தன் வந்தான் அவனை அழைச்சிட்டு போக. காரில போறாங்க. ஆனா போக்குவரத்து பிடிச்சு நிறுத்திடுச்சு. அடேங்கப்பா. மறுபடியும் அந்த நோய் வந்து ஃபங் கிட்ட வந்து புடிச்சிடுச்சு. அவன் முழுசா நினைவு இழந்துட்டான். உடனே ஏஜென்ட்டுகளோட டீம் வந்து அவனை காப்பாத்தினாங்க. பொதுமக்கள் அவனை கொடுமையா திட்டினாங்க. அந்த நோய் பேர் கேட்டா பயமா இருக்கு. மக்சிம் சும்மா அவங்க கையில இருக்க சலிச்சு போயிட்டான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஓடிட்டான். ஃபங் சரியான உடனே மக்சிம் காணாம போன விஷயத்தை நோமாட்ட சொன்னான். நோமாடு ரொம்ப கடுப்பாயிட்டாரு. 2 நாள் தான் டைம் கொடுத்தாரு. இல்லன்னா ஃபங் கஷ்டப்படணும். நோமாடு தனது முடிவை அறிவிச்சிட்டு அறியப்படாத தந்தைகள்னு சொல்லப்படுற ஒரு ரகசிய குழுவோட சந்திப்புக்கு போறான். அந்த குழு ஒரு பயங்கர கண்டிப்பு. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னு விளக்கணும். நோமாடு சமாளிச்சுட்டான் அவங்களை. ஆனா சுகாதார அதிகாரி ஒரு பெரிய ரகசியத்தை வெளியிட்டாருன்னு குற்றம் சாட்டப்பட்டாரு. மன்னிக்க முடியாத குற்றம். அங்கேயே அறியப்படாத தந்தைகள் அவங்களை கொன்னுட்டாங்க. எதிர்ப்பு காமிச்சா இதுதான் திண்டாட்டம். அந்த நேரத்துல மாக்சிம் மாறுகட்டுல அலைஞ்சிட்டு இருக்கான். நவீன கட்டிடங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த தலைநகர மக்கள் பட்டினியிலேயே வாழ்றாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அறியப்படாத தந்தைகளும் அரசு அதிகாரிகளும் சுகபோகத்துல மட்டுமே இருக்காங்க. சில ரெஸ்டாரண்ட் கிடைச்சது அவனுக்கு. அங்க ஒரு அழகு பொண்ணு வேலை பண்றா. ராதா. கஷ்டப்பட்டு உழைக்கிற பெண். அவளை அசிங்கப்படுத்த சில அநியாயக்காரங்க வந்தாங்க. மாக்சிம் அவங்களே எச்சரிச்சான். கேளாதான்னு விடல, மொத்தமா தள்ளி போட்டுட்டான். அவன் பலம் பார்த்து ராதா அப்படியே அசந்து போயிட்டா. சும்மா இருக்க மாட்டாங்க. பக்கத்திலேயே உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டா. வேறொரு கிரகத்துல இருந்து வந்தவன்னு தெரிஞ்சு மாக்சிம் சின்னாபின்னமா ஆயிட்டான். அவள் அந்த பொண்ணோட தங்கச்சின்னு தெரிஞ்சதுல சர்ப்ரைஸ்.
மாக்சிம் வீட்டுக்கு வர சொன்னா. அந்த பையனும் வீட்டுக்கு போனான். ஆனா அங்க மாக்சிம் இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அவன் உதவி பண்ணினது அவனுக்கு ஞாபகம் இருந்துச்சு. அதனால சில நாள் அவன் வீட்ல தங்க விட்டுட்டான். நோமேட் மாக்சிம் பிடிச்சு ஓட்ட மாட்டான்னு நினைச்சான். ஆனா ஃபங் சொன்னான், போலீஸ் கையில இருக்காட்டினா சாவே சாகி இருப்பான்னு. அடையாள அட்டை இல்லாதவனே. மாக்சிம் அந்த பையன் வீட்ல சந்தோஷமா இருக்கான்னு அவங்களுக்கு தெரியல. சாப்பாட்டுக்கு அப்புறம் அந்த சகோதரிகள் டிவி பாப்பாங்க. பேய் வீடியோஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மாக்சிம் பார்க்க மனசு இல்லாம புத்தகம் படிப்பான். பூமியை ரொம்ப மிஸ் பண்ணுவான். நல்லா தூங்க மாட்டான். நடுராத்திரியில எழுந்து டெரஸ்ல அலைஞ்சிட்டு இருப்பான். ராதா பார்த்து அவனுக்கு கம்பெனி கொடுத்தா. அந்த கிரகத்து மக்களுக்கு அடடா, விண்வெளி பத்தி அவங்களுக்கு தெரியாதேன்னா மேக்சிம் வேறொரு கிரகத்திலிருந்து வந்தவன்னு அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ராதாவாவது நம்பணும்னு மேக்சிம் ஆசைப்படுறான். அவன் கிரகம் எப்படி இருக்குன்னு சொல்றான் பாருங்க. அது ஒரு மேடை மாதிரி. அங்கிருந்து வேற இடங்களுக்கு பறந்து போகலாம். வீட்டுக்கு போகணும்னு மேக்சிம் ஆசைப்படுறான். அவன் குடும்பம் இன்னும் அவனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்களான்னு தெரியல. சாகுறதுன்னு நினைச்சிட்டாங்களோ. ராதா ஆறுதல் சொல்றா, கிட்டாதேன்னு சொல்றா. அவள் வாழ்க்கையை சொல்லி மேக்சிம்க்கு உற்சாகம் கொடுக்கிறா. அவள் அப்பா வைரஸ் தாக்குதலின் போது டாக்டரா வேலை பார்த்தாரு. அவரு ரொம்ப தியாகம் பண்ணின மனுஷன். நோயாளிகளுக்கு சிகிச்சை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அரசு என்ன பண்ணுச்சுன்னா வைரஸ் பரவிய இடத்தையே குண்டு வச்சு அழிச்சிடுச்சு. நோயாளிகளையும் டாக்டர்களையும் சேர்த்து. ராதாவுக்கு வாழ்க்கை வேண்டாம்னு தோணுச்சு. ஆனா அவள் வாழ்ந்தா. இப்போ மேக்சிம் மாதிரி அருமையான மனுஷனை பார்த்திருக்கா. புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு எப்பவும் தாமதம் இல்லைன்னு மேக்சிம் புரிஞ்சுக்கணும்னு ராதா சொல்றா. மேக்சிம் சம்மதிக்கிறான். அடுத்த நாளிலிருந்து இந்த கிரகத்தை பத்தி கத்துக்க ஆரம்பிக்கிறான். காய் மேக்சிம்ம சமீபத்திய விஷயங்கள் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். சூழ்நிலை, சவால்கள். நம்ம மக்கள் எப்படி ஒவ்வொரு நாளும் போராடுறாங்கன்னு பாருங்க. ஒரு வீரன் பல இடங்கள்ல சேவை பண்ணிருக்கான். தெற்கு எல்லையிலேயே மாறுபட்ட மனிதர்கள் வாழ்றாங்க. அவங்க கொடிய மிருகங்களை விட மோசம். எப்படி இப்படி ஆனாங்கன்னு யாருக்கும் தெரியல. அந்த நகரம் ரகசியங்களால நிறைஞ்சிருக்கு. மக்கள் உண்மையை தேட துணியல. கொடூரமான அறியப்படாத ஆளுங்க அவங்களை ஆள்றாங்க. கோட்டைகள் கட்டி நகரத்தை காப்பாத்துறோம்னு சொல்றாங்க. ஆனா சில சிறிய குழு அந்த ஆளுங்களுக்கு எதிரா நிக்குது. அவங்க மறைஞ்சு இருப்பாங்க. கோட்டையை நொறுக்க மட்டும் வெளிப்படுவாங்க. அவங்கள கெட்டுப்போனவங்கன்னு சொல்றாங்க. அந்த வீரன் அரசாங்கத்தை மீது கொஞ்சம் கோபமா இருந்தான். அவன் தன் கையாலேயே எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சேனையில சேர்ந்தான். குடும்பத்தையும் நண்பர்களையும் காப்பாத்த அவன் வலிமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டான். மற்றொருத்தன் இந்த வேலைக்கு சரியா இருப்பான்னு நம்பினான். ஆவணங்கள் இல்லைன்னாலும் அந்த வீரன் கட்டாயப்படுத்தியதால அவன் தலைவன் அவனை தேர்ந்தெடுத்தான். சேனையில சேர அவன் எல்லா பயிற்சியையும் முடிக்கணும். தொழில்நுட்பம் அதிக வளர்ச்சியடைஞ்சிருக்கு. மனுஷர்கள் தங்களோட பலத்தை மாத்திக்கிட்டாங்க. அவங்க உணர்வுகள் ரொம்ப தீவிரமா இருக்கு. அதனால அவனுக்கு அபார பலம், அசுர திறமை, பயிற்சி எல்லாம் லேசு. அதிகாரிகள் எல்லாம் வியந்து போச்சு. ஆனா காய் கவலைப்படுறான். மாக்சிம் லாப் எலியாகிட போறானொன்னு. அதிகம் காட்டிக்கொள்ளாதேன்னு சொல்றான்டா. சில நாள் போச்சு. மாக்சிம் அந்த பொல்லாத கிரகத்தோட வரலாறு எல்லாத்தையும் சுட்டு போட்டான். ஒரு பெரிய நாடா அமைதியா இருந்துச்சு. திடீர்னு எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. 2 பகுதியா பிரிஞ்சு ஒண்ணுக்கு ஒண்ணு வெறுப்பு வளர்ந்துடுச்சு. இந்த செய்தி மாக்சிமா அதிர்ச்சியில ஆழ்த்துச்சு. ஓய்வு வேணும்னு நடக்க போறான். ரடா கூட்டிட்டு போறா அவ பிடிச்ச இடத்துக்கு. ரொமான்டிக் உணர்வு பலமாச்சு. முத்தத்தோட அன்பை உறுதி பண்ணிக்கிட்டாங்க. பூமியை மறந்து புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறான் மாக்சிம். சில நாள் கழிச்சு ஆர்மி கட்டடத்துல நுழைஞ்சு கெட்டவங்களை பிடிக்க போறாங்க. மாக்சிம் நினைச்சான் அவங்க மனுஷனுக்கு எதிரான பயங்கர ராட்சதங்களா இருக்கும்னு. ஆனா அவங்க சாதாரண மனுஷங்க. குடும்பத்தோட உறவுகளோட வாழவங்க. சிலரை சுட்டு போட்டாங்க, சிலர் பிடிபட்டாங்க. அவமானத்தை ஏற்றுக்கொள்ள வற்புறுத்தப்பட்டாங்க. மக்சிம் அமைதியா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். இராணுவம்னா என்னன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. நீதி இல்லாத இடம். அங்க இருந்து உடனே ஓடி போகணும்னு அவனுக்கு தோணுச்சு. தலைவன் மக்சிமோட சந்தேகமான நடவடிக்கையை பார்த்து அவனை சோதிக்க முடிவு பண்ணினான். காட்டுக்கு கூட்டி போய் 2 அப்பாவி உயிர்களை கொல்ல சொன்னான். ஆனா மக்சிம் அந்த அப்பாவிங்களை விட்டுட்டான். வேலையையும் விட்டுட்டான். தலைவனுக்கு கொதிப்பு. அவனை பல தடவை சுட்டான். அதே நேரத்துல அந்த அறியாத அப்பாக்கள் தங்களோட லாபத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. 2 நாடுகளும் போர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த அப்பாக்கள் பலவீனமான நாட்டை கைப்பற்ற திட்டம் போட்டாங்க. எதிர்க்கிறவங்களையும் கொன்று கழித்தாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு புது எதிரி வந்துருச்சு. மக்சிம் அதிசயமா உடம்பு வலிமையானவன். குண்டுகளை எல்லாம் தாங்கி உயிர் பிழைச்சிட்டான். ஒரு கும்பல் அவனை காப்பாத்திச்சு. அவங்க தங்களோட செயலை விளக்கினாங்க. அந்த கும்பல் யாரையும் கொல்ல நினைக்கல. அந்த கட்டடங்களை போட்டு தகர்க்க நினைக்கிறாங்க. அதுல வருகிற கதிர்வீச்சு அவங்களுக்கு கடுமையான வலியை கொடுக்குது. சில அரசாங்க அதிகாரிகளும் அவங்க கூட்டத்துல இருக்காங்க. ஆனா அந்த அறியாத அப்பாக்களுக்கு எதிரா போராட முடியல. அழிவு நடக்குது. பாவம்தான் அந்த கும்பல். நிறைய வேதனைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா மெக்சிம், அவனுக்கு அற்புதமான குணப்படுத்தும் சக்தி இருக்கு. அந்த வலியை குறைச்சு அந்த கும்பலை சரியாக்கிட்டான்.
அவங்க அவனை ரொம்ப பிடிச்சுக்கிட்டாங்க. தங்களோட வேலையிலேயே சேர்த்துக்கிட்டாங்க. நகரத்துக்குள்ள கள்ளத்தனமா போய் அந்த கோபுரங்களை நொறுக்க போறாங்க. மெக்சிம் அவங்களுக்கு முழுமையா உதவி பண்ணினான். ஒரு கோபுரத்தை கெடுத்தாங்க. ஆனா 2 பேர் உயிரை விட்டுட்டாங்க. சோகமா இருந்தது. அப்புறம் மெக்சிம் இன்னும் உதவி தேடி போனான். காய் ரேடா கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னான். ஆனா காய் சொன்னான், எல்லா கோபுரங்களையும் நொறுக்குறது சாத்தியமில்லைன்னு, அதிகமா இருக்குன்னு. நல்ல வாழ்க்கை வேணும்னா ரேடாவோட தொலைதூர நாட்டுக்கு ஓடிப்போன்னு சொன்னான். மெக்சிம் என்ன பண்றதுன்னு முடிவு பண்றதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்க. ஓடணும்னு நினைச்சான். ஆனா போலீஸ் ரேடாவை ஏத்திட்டாங்க. மெக்சிம் சரணடையணும்னு அந்த பாவம் காரன் கைது ஆகிட்டான். ஆனா சிறையிலேயும் அவன் உண்மையை பரப்புனான். நோமாடு மெக்சிம் பத்தி ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சான். ஆனா அப்பாக்கள் அவனை ரொம்ப அபாயகரமானவன்னு சொல்லி கொல்ல சொன்னாங்க. சாதாரணமா கொல்லல, ஸ்பெஷலா கொன்னாங்க. மெக்சிம் 2 கைதிகளையும்